ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய் சுந்தரி சேனல். இதுவரைக்கும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பல் கொடுத்துக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி க்ரீன் மசாலா ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறேன். அதுக்கு 2 பீஸ் வஞ்சரம் மீன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு மஞ்சள் தூள், உப்பு, அரிசி கழுவின தண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு என்னென்ன நம்ம அரைக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். 3 பல் சேர்க்குறேன். இந்த பூண்டு பல்லை குட்டி குட்டியாக வெட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பூண்டு, அதுக்கடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு. ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம், ரெண்டும் ரொம்ப காரமாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 கைப்பிடி கொத்தமல்லி, மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் இல்லாமலும் செய்யலாம், ஏன்னா அந்த க்ரீன் கலர் கொஞ்சம் மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மஞ்சள் தூள் சில பேர் சேர்க்க மாட்டாங்க. ஒரு 1/2 லெமன் நல்லா இதில் பிழிஞ்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போது இந்த மசாலாவை இந்த பிளேட்டில் நம்ம சேர்த்துக்குவோம். அடுத்து இப்போ நல்லா மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை ஒரு குழி பண்ணிவிட்டு எந்த வாசனையுமே இல்லாத ஒரு ஆயில் எடுத்துக்கோங்க. எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ ஆயில் சேர்த்தாச்சு. இதை நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். இதில் அப்ளை பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே நல்லா ஊற வச்சுருங்க. இது நல்லா தடவணும் பாருங்கள். நீங்கள் நிறைய மீன் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. இது வாவல் மீன், வஞ்சர மீன் இதிலெல்லாம் இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுருங்க. நல்லா மசாலா எல்லா இடத்துலையும் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இப்போது இது 1/2 மணி நேரம் அப்படியே ஊறணும். மூடி வச்சிடலாம். இது அப்படியே மூடி வச்சுருவோம். மீன் வறுக்கிற பாத்திரத்தில் நல்ல எண்ணெய் ஊற்றிருக்கிறேன், நிறையாவே சேர்த்துக்கோங்க.
இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம். இது வந்து சிம்லையே வச்சு வறுக்கணும். இதை வந்து இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பார்த்து திருப்புங்க. வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருக்கேன் பாருங்கள். எப்போதுமே வந்து இந்த மாதிரி வறுக்கிறது வந்து சிம்மில் வச்சு வேக வச்சா மட்டும்தான் இந்த மசாலா வந்து இதோட நல்லா ஃப்ரை ஆகும், சேரும். எண்ணெய் தெரிச்சிடாமல் திருப்பி போடுங்க. இந்த அளவுக்கு நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணணும். சிம்மில் வச்சே நீங்கள் வந்து இதை ஃப்ரை பண்ணாதான் நல்லா வந்து உள்ளே வேகும். இல்லைன்னா மேலே வந்து மசாலா உடனே வெந்துடும், உள்ளே வந்து அந்த ஃப்ளஷ் வந்து வேகாது. இப்போ இதை எடுத்துடலாம். திருப்பி போடும்போது எண்ணெய் இல்லாத பக்கம் திருப்பி போடுங்க, அப்போ தான் வந்து நம்ம மேலே தெறிக்காது. எண்ணெய் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த ஃபிஷ்ஷையும் நம்ம சேர்த்துருவோம். மசாலா வந்து இதுக்கு வந்து காரம் நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த க்ரீன் மசாலா ஃபிஷ் ஃப்ரை இப்போ ரெடி ஆயிடுச்சு. எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.